லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹாய் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் மிங் இலுவை பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க இல்லையா? அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஷீட் பண்ணிட்டாங்க. அதனால இப்போ அவனுக்கு எப்படி இதை திருப்பி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அவர் கேட்குறாரு, உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஏதாவது ரிட்டர்ன் வேணுமா? நீங்கள் செலவு பண்ணதெல்லாம் ரிட்டர்ன் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்களா? எனக்கு ஃபினான்ஷியலாகவும் வேண்டாம், மனதளவுலையும் வேணாம், வேற ஏதாவது பெருசாக செய்யணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு என்னங்க கையை ஒடுக்கணுமா, கால் ஒடுக்கணுமா, இல்லை ஆளையே போட்டு தள்ளணுமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் செய்வீங்களான்னு கேட்டா, அதெல்லாம் நான் எப்படிங்க செய்வேன், நான் ஒரு லாயர் இல்லை, நான் சும்மா கேட்டேங்க அப்படின்னா உங்ககிட்ட பேசுறதே ஒரு வேஸ்ட் தான் அப்படி சொல்றாங்க. அந்த டைம்ல அந்த பாய் ஃப்ரெண்ட் வேற மெசேஜ் அனுப்புறான், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துடலாம், என்ன மன்னிச்சுட்டு, நான் அவளோட ஃபோன் நம்பர்லாம் டெலீட் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்ட்டு. அதுக்கு அவள் லூ கிட்ட கேட்கறான், என் ஃப்ரெண்ட் இப்பதான் மெசேஜ் அனுப்பிச்சா, அவளோட பாய் ஃப்ரெண்ட் சீட் பண்ணா இல்லையா, அவன் திரும்பி சேர்ந்துக்கலான்னு சொல்லி கேட்கறான். இப்போ என்ன பண்ணட்டும்னா, வேணா பிளாக் பண்ணிடுங்க, ஆனா நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், நான் அவன் இந்த மாதிரி செஞ்சான்ட்டு அவனே ஒத்துக்கிறான் இல்லையா, ஸோ அதெல்லாம் நமக்கு ஒரு எவிடன்ஸ் தானே அப்படின்ட்டு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்களும் அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. சரி, அடுத்தது என்னதான் பண்ணலான்ட்டு கேட்டா, ஓகே இப்போ அவன் கூட ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அவனும் என்ன சொல்றான்னு அவன் தரப்புல கேட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஏதாவது எவிடன்ஸ் நமக்கு கிடைக்குதான் கூட பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. மிங்கிங்கும் ஒத்துக்கிட்டு சரின்ட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க வேற டீச்சர் ஹீயோட ஃபங்க்ஷனுக்கு தான் போகணும்னு ரெடி ஆயிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ வேற யோசிக்கிறாங்க, ஒருவேளை அவனும் வந்துட்டு எனக்கு எம்பாரசிங்கா ஆயிடுமே, அவனுக்கு தெரிஞ்சிடுமே நானும் அவன் ஸ்கூல் தான் அப்படின்ற மாதிரி பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மிங்கிங் வேற மெசேஜ் அனுப்புறாங்க, நீ உன் டீச்சரோட பர்த்டே பார்ட்டிக்கு போற இல்லையா, அவனும் அங்க வரானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டியான்னு கேக்குறாங்களா? அதெல்லாம் நான் முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவனோட ஸ்கெட்யூல் ரொம்ப டைட்டா இருக்கனால அவன் வரமாட்டான் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆமாடியா, அவன் வந்துட்டான்னு வச்சுக்கோ, உன்னோட 10 வருஷ க்ரஷ் வந்துட்டு மொத்தமா சுக்குநூற உடஞ்சிடும், எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிடும், அப்புறம் எம்பாரஸ்மெண்ட்ல நீ முழுக வேண்டியதான் அப்படின்ட்டு சொல்றாங்க. இல்ல இல்ல, அதுல நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், அவன் வரமாட்டான் அப்படி சொல்லிட்டு வச்சிடறாங்களா. அதுக்கப்புறம் இவங்களே யோசிக்கிறாங்க, ஆமா இவன் வரமாட்டான்ட்டு நமக்கு எப்படி தெரியும், அந்த நாள் அன்னைக்கு ரொம்ப பேக்டு ரொம்ப பிஸின்ட்டு நமக்கு தெரிஞ்சதே லூவோட ஸ்டேட்டஸ் பார்த்து தான். நமக்கு தேவையான நேரத்தில் அவர் எதுக்கு ஸ்டேட்டஸ் போட்டாரு, அவரே போட்டாரா இல்லை அவன் போட சொன்னானா? எனக்கு என்ன இது டவுட்டா இருக்கு. ஒருவேளை இவனுக்கு நானும் அவனோட ஸ்கூல் தான் முன்னாடியே தெரியுமோ, நான் எழுதுற நாவலும் அவனை பத்தி தான் தெரியுமோ, ஒருவேளை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் என் கூட பழகிட்டு இருக்கானா, அவன் என்ன புள்ளி பண்ணிட்டு இருக்கானா அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒன்னொன்னா ஸ்ட்ரைக் ஆகுது. அவங்க வேற சொல்லியிருப்பாங்கல்ல, உங்களுக்கு பியானோ வாசிக்க தெரியும், அப்ப கூட ஹீரோ கேட்டிருப்பாரு, எனக்கு பியானோ வாசிக்க தெரியும்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியும், அதுவும் நியூஸ்ல போட்டாங்களா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க ஒன்னா இருக்கும் போது அந்த பூனை பத்தி பேசிட்டு இருந்திருப்பாங்க, உங்களுக்கு ஆரஞ்சு பூனைனா இப்ப கூட பிடிக்குமா அப்படி கேட்டிருப்பாங்க. அது கூட அவர் பெருசா ஷாக் ஆகாம, இது கூட நியூஸ்ல தான் போட்டாங்களா அப்படின்னு கேட்டிருப்பாரு. இல்ல இல்ல லூ சொன்னாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா நான் இதை பத்திலாம் அவன் கிட்ட சொல்லும் போது கொஞ்சம் கூட அவன் கிட்ட ஷாக்கிங் ரியாக்ஷனே இல்லையே, அப்ப ஆரம்பத்திலேயே அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, அவனோட ஸ்கூல் தான் நானும், இந்த நாவலே அவனை பத்தி தான் எழுதியிருக்கேன், எனக்கு அவன் மேல க்ரஷ் இருக்கு, எல்லாமே அவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த நாளும் ஆயிடுது. அவங்க அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போயிடுறாங்க. போகும்போதெல்லாம் ஹீரோ இருக்காரான்ட்டு எட்டி பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, ஒருவேளை நம்ம ஓவர் திங்கிங் தான் பண்றோமோ, அவர் அந்த மாதிரிலாம் இல்லையோ, அவனுக்கு தெரியலையோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவன் மட்டும் இன்னைக்கு வந்துட்டான், எனக்கு ஸ்கெடியூல் மாறிடுச்சு, நான் பிஸியா இல்லை, நான் வந்தேன் மட்டும் வந்து சொல்லட்டும், அப்ப இருக்கு அவனுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு தான் போறாங்களா. அங்க போய் பார்த்தா ஹீரோ இல்ல. சோ இவங்க எல்லாரும் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோனோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து ஹீரோக்கும் மியூச்சுவல் ஃப்ரெண்ட் போல. அந்த டைம்ல ஹீரோயினும் ஹீரோக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, ரெண்டு பேரும் ஏதோ ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிலாம் சொல்லி தான் காசிப் இருந்திருக்கும். அதை பத்தி இவனுக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல அவன் ஹீரோயினை பாத்துறான். ஹே ருவான், நீயும் வந்திருக்கியா, நான் நினைச்சேன் நீயும் இருப்பேன்ட்டு, ரீயூனியன் பார்ட்டி கூட நீ வரல, ஆனா டீயோட பர்த்டே பார்ட்டிக்கு மட்டும் வந்திருக்க பாத்தியா அப்படி கேக்குறாங்க. இல்ல நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதனால தான் வர முடியல, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வர அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியுமா, நீ இருக்க ஊர்ல தான் சூ இருக்கா அப்படின்ட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஹீரோ பின்னாடி வந்து நின்னுட்டுறாரு. அப்பதான் ஹீரோயினுக்கு கன்ஃபார்மே ஆகுது, இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே என்ன இந்த பார்ட்டிக்கு வர வைக்கணுன்றதுக்காகவே அவன் வேணும்ட்டே நான் பிஸிட்டு சொல்லியிருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஹீரோ முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அவரை வந்துட்டு நீங்க என்ன பண்ற அப்படின்ட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்கிறாரு. நானா, உனக்கு தெரியாது நான் இங்க வருவேன் அப்படின்ட்டு மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவன் ஃப்ரெண்டு வேற சொல்றாங்க, என்னது உங்க ரெண்டு பேருக்கும் நீங்க ஸ்கூல்ல படிச்சது ஞாபகம் இல்லையா, இவ்வளவு தெரியாதா, இவ தான் ரூவான் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தா, இவன் தான் சூ, இவன் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறான். ஹீரோயினுக்கு கோவத்து மேல கோவம் வருது. சரி நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு போகும்போது ஹீரோவோட காலே நல்லா மிதிச்சு விட்டு போறாங்க. பார்த்தா அதெல்லாம் வெறும் கனவுதான், நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ பார்த்து முறைச்சிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வர கேப்ல ஹீரோ உட்காந்துட்டு எங்கடா அவளை காணுமேன்ட்டு எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அவன் ஃப்ரெண்டு வேற, டே இருடா வருவா, இங்கதானே போயிருக்கா அதுக்குள்ள அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. ஹீரோவா அவன் பேசுறதோ காதுல வாங்கல. அந்த இடத்துல ருவானோட அம்மா வேற அங்க நின்னுட்டு என்னோ பேசிட்டு இருக்காங்க. அதை ஏதோ உத்து கவனிச்சிட்டு இருக்கான். அவங்க வேற, ருவானுக்கு 30 வயசு ஆகுது, நீங்க ஒரு மாப்பிள்ள சொன்னீங்களே லூ, அவர் வேற செட் ஆகல, இப்ப வேற ஒருத்தர் தான் பாக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அட விடுங்க மகேஷ் இல்லைன்னா சுரேஷ், சுரேஷ் இல்லைன்னா
இல்லைன்னா யோகேஷ் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்களா. அதை அந்த ஃப்ரெண்டுக்கார கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கா, இவன் முறைச்சிட்டு இருக்கான். அப்படியே பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோனும் வந்துடுறாங்க. எல்லாரும் அந்த ரவுண்ட் டேபிள்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அப்பா பக்கத்திலே வந்து ஹீரோ நிக்கிறாரா. ஓ நீயாப்பா, படிச்ச உடனே யூஎஸ் போயிட்டு அப்படிதானே, என்னப்பா பண்ற, நல்லா இருக்கியா அப்படி இப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் வேற, அப்பா ஏன்ப்பா நீ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே போய் எல்லாருக்கும் ஜூஸ் கைண்டா ஊத்தி குத்திட்டு இருக்காங்க. அவங்க வேற கேக்குறாங்க எப்படிப்பா இருக்க அப்படின்னு கேட்டா, நான் நல்லா இருக்கேன், நான் லாயரா இருக்கேன் யூஎஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. லாயர் கேட்ட உடனே அவங்க அம்மா திரும்பிட்டு அவங்க அப்பாக்கு வேற சிக்னல் காமிக்கிறாங்க, இவங்க 2 பேரும் சேர்த்து விட்டுறலாம் அப்படின்ட்டு. உடனே அவங்க அப்பா, இதுதான் எங்க பொண்ணு ரூவான்னு, அவ வந்து உங்க அளவு இல்லைன்னா கூட ஓரளவுக்கு நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கா, நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படி சொல்றாங்களா. இல்லங்க என்னை விட நல்லதா இருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓ உங்களுக்கு இவ்வளவு முன்னாடியே தெரியுமா அப்படின்ட்டு அவங்க அப்பா கேட்கும்போது, எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்ட்டு சொல்றாங்களா. உடனே ஹீரோயின் கோவத்துல, நாங்க ஒன்றும் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது அப்படின்ட்டு சொல்லி விட்டுறாங்க. டீச்சருக்கு விஷ் பண்ணிட்டு வரா அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் எழுந்துக்கும் போது நானும் போயிட்டு வரேன்னு சொல்றாங்களா. உடனே ஹீரோயின்ல அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு வா, நீயும் நம்ம 3 பேரை போய் சொல்ல அப்படி சொல்லிட்டு போறாங்க. அப்ப ஹீரோக்கு டவுட் வந்துடுது. உடனே ஹீரோயின் கிட்ட போயிட்டு, நீ ஏதாவது கோவமா இருக்கியா என் மேல அப்படின்னு கேக்குறாங்க. உங்க மேல கோவப்படுறதுக்கு நீங்க என்னங்க பண்ணீங்க அப்படின்னா, இல்ல நீ ஏதோ கோவமா இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்ட்டு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. விஷ் பண்ணிட்டு வரும்போது வேற ஹீரோயினோட அப்பா பக்கத்துல ஹீரோ தானே உட்காந்துட்டு இருந்தாரு. அவரை எழுப்பிட்டு உடனே ஃப்ரெண்டை உட்கார வைக்கிறாங்க. அவங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க, நீங்க உட்காருங்க, நீங்க 2 பேரும் பேசுங்க அப்படின்ட்டு சொல்லி விட்டுறாங்க. இதுல இருந்தே ஹீரோக்கு நல்லாவே தெரியுது அவர் ரொம்ப கோவமா இருக்கா, ஒருவேளை அவளுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு போலன்னு வேற திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் ஹீரோ சொல்றாரு, உங்க எல்லாரையும் நானே ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்றாங்களா. ஹீரோயின்ல அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நானே போயிடுவேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா அவங்க அப்பா அம்மா தான் வீட்டில் சரி வாங்க எல்லாரும் ஒன்னா போலாம் சொல்லி கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் ஹீரோவை கேட்குறாங்க, எங்க அப்பா அம்மாக்கு லூவை ஏன் பிடிக்கும் தெரியுமா அப்படின்னா, அவர் லாயர்ன்றதுனால தானே அப்படின்னா. அதெல்லாம் கிடையாது, நான் ஒரு பிளைண்ட் டேட்டோட செட்டப் பண்ணும்போது அவங்க பார்த்தாங்க, அவங்க கைண்ட் ஹார்ட்டடா இருந்தாங்க, யாரையும் புள்ளி பண்ணாம இருந்தாங்க, யாரையும் ஏமாத்தாம இருந்தாங்க அப்படின்ட்டு ஹீரோ குத்தி காமிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு ஹீரோ வந்துட்டு இருக்காரா. அதுக்கப்புறம் கார் ஏறின பிறகு ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு வார்த்தை பேசல, அவர் பேசதான் கேட்க கூடாதுன்னு காதுல இயர்பாட்ஸை பாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. பின்னாடி அவங்க அப்பா அம்மா வேற, ஒருவேளை இவங்க 2 பேருக்கு நல்ல ரொம்ப பெரிய சண்டை இருக்குமோ, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே எல்லாரும் ட்ராப் பண்ணிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க போல. ஹீரோ சொல்றாரு, நானே வந்து விடுறேன் உங்களை வீட்டுக்கிட்ட அப்படி சொன்னா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நம்ம கேஸ் தான் முடிச்சிடுச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி அவங்க பாட்டு உள்ள போயிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாத ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு யோசிக்கிறாரு. அவர் பூனைக்கிட்ட வேற கேட்கிறாரு, ஒருவேளை நம்ம பண்ண தப்போ, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. ஐயோ அவனுக்கு முன்னாடில இருந்து எல்லாமே தெரியும் போலடி, அவன் என்ன புள்ளி பண்ணிட்டான், எனக்கு ஒரே எம்பாரஸ்மெண்டா ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம என்னோட நாவலை பத்தி அவன் என்கிட்டே பேசியிருக்கான், என்னோட இன்னர் தாட்ஸ் பத்தி நான் வேற அவன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இது எல்லாத்தையும் சொல்லும் போது எனக்கு எம்பாரஸ்மெண்டா இருக்கு, எனக்கு இப்பவே எங்கேயாவது காணாம போயிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டோ, நீ ஏண்டி காணாம போகணும், அவனை காணாம பண்ண போயிடு அப்படி சொல்றாங்க. என்னடி சொல்றேன்னா, பிளாக் பண்ணிடு அப்படி சொல்றாங்க. உடனே ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணி டெலிட்டோ பண்ணிடுறாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு கேட்டா, கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு, மத்ததை நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் அந்த ஃப்ரெண்டு தான் நல்லா தூங்கிடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு நாவல் கண்டினியூ பண்ணலான்னு பாக்குறாங்க. ஆனா ஹீரோவோட இமேஜே வந்து அங்க உடஞ்சிடுச்சு இல்லையா, இப்ப கேரக்டரே வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, அதனால அவங்களால கண்டினியூ பண்ணவே முடியல. உங்க ஃப்ரெண்டு கிட்ட வேற சொன்னா, சரி விடு இப்போதைக்கு நம்ம இதை கொஞ்ச நாள் டிலே பண்ணலாம், நடுவில் நடந்த இந்த பிரச்சனைனால கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லலாம், கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்க முடியலன்னா எழுதுறதே விட்டுரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களும் போஸ்ட் போடுறாங்களா. என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தனால நான் இதை கண்டினியூ பண்ணல, எனக்கு கொஞ்ச நாள் வேணும், இன்கேஸ் நான் இதை தொடர முடியலன்னா நான் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண காசுல திருப்பி கொடுத்துறேன்ட்டு போஸ்ட் போட்டுறாங்க. இதை ஹீரோவும் பாக்குறாங்க, அவருக்கு கஷ்டமாயிடுது. அதுலயே ராத்திரியில தூங்காம இருக்காரு. காலைல எழுந்து வர யோசிக்கிறாரு, ஒருவேளை அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுடலாமான்ட்டு. அப்படி சொன்னா அவ எப்படி ஏத்துப்பா அப்படி வர அவரே திங்க் பண்ணிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோனுக்கும் அப்படிதான் இருக்கு, ராத்திரியில தூங்காம பேய் மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டே வந்து பயந்து எழுந்துடுறாங்க. அப்புறம் அவங்க சொல்றாங்க, அவன் தான் தூங்க கூடாது, நீ தூங்கணும், அவன் வந்து ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்கள தூங்க வச்சிடறாங்க. ஹீரோ இப்ப தப்ப உணர்ந்து மெசேஜ் அனுப்புறாங்க, ஐம் சாரி, நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஆனா மெசேஜ் போல, ஏன்னா பிளாக்ல இருக்கு இல்லையா. உடனே லூ கிட்ட போயிட்டு, அவ என்ன பிளாக் பண்ணிட்டா, இப்ப நீ அவளுக்கு மெசேஜ் அனுப்புற, நீங்க ஏன் ஸ்டோரி கண்டினியூ பண்ண மாட்டீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு கேளுன்னு சொல்லி அனுப்புறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஹீரோன்னு ரிப்ளை பண்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, என்னால கண்டினியூ பண்ண முடியல, இப்போ என் மனசுல இந்த ஹீரோவோட கேரக்டர் வந்து வேற மாதிரி இருக்கு, அதனால நான் கண்டினியூ பண்ண மாட்டேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. பார்த்தா ஹீரோயின் அப்படி கிளம்பி அந்த நாள் ஃபுல்லா செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கரோக்கி போறாங்க, கிளா மிஷின்ல விளையாடுறாங்க, அந்த மாதிரி ஜாலியா இருக்காங்க. ஹீரோக்கும் கொஞ்சம் ஹார்ட் பிரேக் தான் இருந்தாலும் அவரோட வேலையை ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அவரும் வந்து இந்த கிளைண்ட் மீட்டிங் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே அந்த நாளும் போயிடுது, நைட்டும் ஆயிடுது. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இப்போ தனியா வீட்டுக்கு வராங்க. அவங்க ஃப்ரெண்ட் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அப்ப ரிலாக்ஸ்டா இருக்குடான்ட்டு ஷூவை கழட்டி உள்ள வைக்க போனா, அங்க ஹீரோக்கு வாங்கின ஸ்லிப்பர் இருக்கும் இல்லையா, அது இருக்கு. அதை பார்த்தோன்னே ஐயோ இவன் ஞாபகமாவே இருக்கேன்னு சொல்லி குப்பை தொட்டியில போட்டுறாங்க. அங்க பார்த்தா ஒவ்வொரு திங்ஸ்லயும் ஹீரோவோட ஞாபகம் இருக்கு. அவங்க சொஃபா
சோஃபால உக்காந்தது, டைனிங் டேபிள்ல சாப்பிட்டது, அந்த இடத்துல தூங்குனது, அது எல்லாமே ஞாபகம் வந்துட்டே இருக்கா. அவன் மட்டும் காணாம போனா பத்தாது, நானும் தான் காணாம போனோம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பெரிய சூட்கேஸா பேக் பண்ணி ஊரை விட்டு கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு தான் ஹீரோ வேற ஹீரோயினை மீட் பண்ணி பேசி ஆகணும்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாங்களா, பார்த்தா அவங்க இல்ல, கீழே இருக்கவங்க தான் வந்து சொல்றாங்க இல்லங்க அவங்க எங்கேயோ கிளம்பிட்டாங்க காலையில அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அப்செட் ஆயிட்டாரு. கட் பண்ண ஹீரோயின் இன்னொரு ஊர்ல தான் இருக்காங்க. அவங்க வெக்கேஷன் என்ஜாய் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க போல. பிளஸ் நாவல் எழுதுறதுக்கு வேற இன்ஸ்பிரேஷன் கிடைக்கல, சரி அதை கொஞ்சம் கெயின் பண்ணிட்டு போயிலான்ட்டு தான் வந்திருக்காங்க. வந்துட்டு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு அவங்க ஃப்ரெண்டு காமிச்சிட்டு பாத்தியா நான் ஊருக்கு வந்திருக்கேன், வெக்கேஷன் என்ஜாய் பண்ணிட்டு உன்னை வந்து மீட் பண்றேன் சொல்றாங்க. ஓகே ஃபைன் சொல்லிட்டு அவங்க ஒரு ஹோட்டலுக்குள்ள தான் போறாங்க. அங்க போன லூவும் அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அங்க உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட லாயர் உங்க மேல கேஸ் போடுறதுக்காக தான் நாங்க உங்களை மீட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. யாருங்க இந்த விஷயத்துக்குலாம் கேஸ் வைப்பாங்க, ஒரு சீட்டிங் பண்ணதுலாம் இல்லீகலா, எல்லா மனுஷனும் பண்றது தானே அப்படி சொல்றாங்களா. எல்லா மனுஷன்லாம் பண்ண மாட்டாங்க, உங்களை மாதிரி ஆளுங்க மட்டும் தான் பண்ணுவாங்க, மத்தவங்க எல்லாம் லாயலா இருக்கிறதா விரும்புவாங்க, உங்களை மாதிரி எல்லாருமே இருந்துட மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே அவன் கோவப்பட்டுட்டு உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்களா, இல்ல எத்தனை வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்க, என்ன மாதிரி இருந்து பாருங்க, அவளுக்காக நான் துணி தோச்சி வீடெல்லாம் பெருக்கி சாமா தொலைக்கி அவ காலில் ஃபுட் மசாஜ் கூட நான் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் அவ என்னை இப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கா. 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பொண்ணு அவ கிடையாது. இப்போ ஒரு பொண்ணை எத்தனை வருஷம் தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம என்னோட கெரியர் பூஸ்ட் பண்றதுக்குனே ஒரு பொண்ணு ஷைனிங்கா வந்து நிற்கும் போது யாருதான் அந்த இடத்துல டெம்ட் ஆக மாட்டாங்க, மாறதான் மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்றா. அப்படிதானங்க உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் இருந்தாங்க, டல்லான வாழ்க்கையில அவங்க தானே ஷைனை கொண்டு வந்தாங்க, நீங்க கேட்கும் போதெல்லாம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்கல்ல, கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்தி அவங்க கிட்ட எவ்வளவு காசு வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அதை பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க, உங்களுக்கு அவளுக்கு என்ன சம்மந்தம், அவளை பத்தி முழுசா உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்களா. உடனே இவளுக்கு கோவம் வந்துடுது, அங்க ஒளிஞ்சிருந்துதான் கேட்டுருப்பா போல. உடனே எழுந்து வந்துட்டு பலான்னு ஒரு அறை விட்டுட்டு இனிமேட்டு நீ என்ன திரும்பி கூட பார்க்க கூடாது, உனக்கு எனக்கு எல்லாமே முடிஞ்சிடுச்சு, எனக்கு வயசாகுது தான், நான் ஒவ்வொரு வருஷமா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றேன், நாலேஜ் கெயின் பண்றேன், முகத்தை யாரும் பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா திருப்பி உன்கிட்ட மட்டும் வர மாட்டேன், நீ குப்பையில சீப்பான குப்பை நீட்டு சொல்லிட்டு லூவை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. லூ கொஞ்சம் தூரம் போயிட்டு நீங்க பண்ணிட்டு வந்ததெல்லாம் பார்த்தா என் கண்ணுக்கு நீங்க ஷைனிங்கா தான் தெரியுறீங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி இந்த விஷயத்தை நீங்க ருவான் கிட்ட சொல்லாதீங்கன்ட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஒரு பக்கம் ஹீரோயின் ஒரு ஊருக்கு போயிருக்காங்கல்ல, அங்க ஸ்கேம் பண்ற மாதிரி நிறைய ஆளுங்க வந்து வாங்க உங்களை நாங்க எங்க இடத்துக்கு கூட்டு போறோம், அங்க வந்து நீங்க தங்குங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சூட்கேஸ்ல புடுங்க பாக்குறாங்க. இன்னொருத்தர் வேற வில்லத்தனமா பேசிக்கிட்டு சூட்கேஸை கொடுட்டு கிட்ட வராரோ, உடனே இவங்க பிடிச்சி அடிச்சு விட்டுறாங்க. கடைசியில பார்த்தா அவங்க நல்ல ஃபேமிலி தான் போல, அவங்கள ஏமாத்ததுக்கு தான் இந்த ஊருக்கு யாரோ 2 பேர் வந்திருப்பாங்க, அவங்கள தான் துரத்தி அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதை ஹீரோயின் பார்த்துட்டு இவங்க மேல தப்பா கணக்கு போட்டாங்க போல. அப்புறம் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாத்துறவங்களா வராங்க, வயசானவங்க கிட்ட ஹெல்த் ப்ராடக்ட் விற்கிறேன்னு சொல்லி நிறைய காசு வேற வாங்கி ஸ்கேம் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. ஐயோ சாரிங்க இதெல்லாம் தெரியாம நான் உங்களை அடிச்சுட்டு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படிலாம் சொல்றாங்க போல. அப்படியே அந்த ஊரையும் வீடியோ போட்டோ எடுத்துட்டு ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்காங்க. இதை லூ பாத்துறாரு. அதுக்கப்புறம் அந்த ஊருக்கே வந்து வாலண்டியர் பண்றதுக்கு ஆளுங்க தேவை போல லாயர்ல. சோ அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க யார் இந்த தடவை போறீங்க அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு என்கிட்ட டொமஸ்டிக், அதாவது ஒரு யூஎஸ் லாயர் இல்லையா, இந்த ஊருக்கான லாயர் லைசன்ஸ் அவர்கிட்ட இல்ல, அதனால அவர் சொல்றாரு நான் போயிருக்கலாம் ஆனா என்னால அந்த வேலை பண்ண முடியாது லைசன்ஸ் இல்லாதனாலன்னு சொல்றாங்க. அப்ப லியூ உடனே போட்டோ காமிச்சிட்டு நிஜமா நீ போகலையா அப்படி கேக்குறாரு. ஹீரோயின் அங்கதான் இருக்காங்கன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவரும் சரி நான் போ, லைசன்ஸுக்கு மட்டும் ஏதாவது ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னா கரெக்டா அந்த டைம்ல அசிஸ்டன்டும் வந்துட்டு சார் உங்களுக்குன்னு ஒரு நல்ல லாயர் கிடைப்பாங்கன்னு சொல்றாங்க. கடைசியில அவனே பிடிச்சி 2 பேரும் ஒன்னா அமுச்சு விட்டுறாங்க அந்த ஊருக்கு. அந்த ஊருக்கு கரெக்டா கோட் சூட்லாம் போட்டுட்டு லூ தான் சொல்லிருப்பாங்க நீங்க ஃப்ரீயா முட்டை கொடுத்தீங்கன்னா வயசானவங்க எல்லாம் ஏமாந்துருவாங்க, அப்போ உங்ககிட்ட லீகலா பேச வருவாங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. ஆனா அந்த முட்டை காமிச்சுதான் லாஸ்ட் டைம் வந்தவங்க ஸ்கேம் பண்ணிருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேரும் அந்த ஊருக்கு போயிட்டு முட்டை எடுத்து போய் நடுவில் வச்சிருக்காங்க. எல்லாரும் பார்த்துட்டு போய் அந்த ஸ்கேமர் தான் ரிட்டர்ன் வந்துட்டாங்க போல, மறுபடியும் காசு பறிக்க போறாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த ஹீரோயினோட ஒரு லேடி இருந்தாங்களா, அவங்க ஒரு கேங்க சேர்த்துக்கிட்டு வா இவங்களை ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு ஹீரோ கிட்டயோ அந்த அசிஸ்டன்ட் கிட்டயோ பேசுறாங்க. அவங்க கரெக்டா அந்த ஸ்கேமர்ஸ்ல என்ன சொன்னாங்களோ அதே பாயிண்ட்ஸ் தான் சொல்றாங்க. உங்களுக்காக நாங்க ஃப்ரீயா முட்டை தரோம், நம்மளா ஃபேமிலி மாதிரி, எங்க கிட்ட உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதெல்லாம் நீங்க எங்க கிட்ட சொல்லலாம் அப்படிலாம் சொல்றாங்களா. ஓ அவங்க தான்டா இவங்க அப்படின்ட்டு சொல்லி உடனே அடிக்க போவாங்கன்ட்டு பார்த்தா அவங்கள கூட்டு போய் இந்த ரைஸ் கேக் பண்றதுக்கு மாவு திரட்டுவாங்க இல்லையா, அந்த வேலையை பண்ண விட்டுறாங்க. அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு காமெடியா 2 பேரும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. எங்க அவ்வளவுதானங்க சொன்னீங்க முடிச்சிட்டோங்க அப்படின்னு சொன்னா, இல்லங்க என்னோட ஃபேமிலிக்கு மட்டும் தான் அவ்வளவுதான், பின்னாடி பாருங்க அவங்க ஃபேமிலிக்கும் நீங்க சேர்த்து செய்யணும்ட்டு சொல்லியிருக்காங்க. அத்த ஒரு பெரிய கியூவே வெயிட் பண்ணுது. அசிஸ்டன்ட் கார ஐயோ இதுக்கு மேல என்னால கொஞ்சம் கூட முடியாதுடா சாமின்ட்டு 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் பேசி இது இப்படியே விட முடியாது, நம்ம இங்க வாலண்டியரிங் கொஞ்ச நாளாவது பண்ணணும் இல்லையா, அதனால இவங்க கூட கொஞ்சம் சமாதானம் பேசலான்ட்டு சொல்லிட்டு ஹீரோ ஹியர் பாட்ஸ் இவங்க கிட்ட கொடுத்துட்டு நீ காதுல வச்சுக்கோ, நான் சொல்றதை மட்டும் பேசு, கரெக்டா நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், இதை நம்ம ரிசால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே ஒரு இயர்பட் கொடுக்குறாங்க. இந்த பக்கத்துல இருந்து ஹீரோ சொல்றாரு அசிஸ்டன்ட்
அசிஸ்டன்ட் பேசுறாங்க. இன்னொரு பக்கத்துல இருந்து ஹீரோயின் சொல்றாங்க, இந்த லேடிஸ்லாம் பேசுறாங்க. இப்ப அசிஸ்டன்ட் கார சொல்றான், நான் ஒன்னும் சேரிட்டிக்காக தாங்க வந்திருக்கோம், உங்களை ஏமாத்தத்துக்குலாம் வரல, தயவு செஞ்சு எங்களை புரிஞ்சுக்கோங்கன்ட்டு. ஆப்போசிட்ல இருந்து கவுண்டர் கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்படியே இவங்க பேசிக்கிட்டு ஒரு இடத்துல வந்துட்டு சண்டையாவே மாறிடுதா. காதுல இருக்க இயர்பாட்ஸ் எல்லாம் கீழே விழுந்துடுது. ஹீரோயினும் ஹலோ ஹலோ சொல்றாங்க, யாரும் ரிப்ளை பண்ண பாடே கிடையாது. அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டே நடந்துட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு இடத்துல ரெண்டு பேரும் கிளாஷ் ஆயிடுறாங்க. பார்த்தா ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. இவன் என்னடா இங்க வந்திருக்கா, இது என்ன கோ இன்சிடென்ட் நினைச்சுக்கிட்டு உடனே அங்க இருந்து கிளம்பிடுறாங்களா. ஹீரோ தான், ருவான் என்ன பண்றீங்க இங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு இங்க ஒரு வேலையா வந்தா அப்படின்ட்டு சொல்றாங்க. கட் பண்ணா எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே அவங்க சொல்றாங்க, சாரிங்க, நீங்க லாயர்னு தெரியாம நாங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டோம், முன்னாடி வந்த ஸ்கேமர்ஸ் கூட இந்த மாதிரி தான் சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. சரிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நாளைக்கு நாங்க இங்கதான் இருப்போம், உங்களுக்கு லீகலா என்ன அட்வைஸ் வேணாலும் எங்களை கேளுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த லேடிஸோ, உங்களுக்கு ஏதாவது வேணா எங்களை கேளுங்க அப்படின்ட்டு சொன்னா ஹீரோ உடனே, சரி எங்களுக்கு வீடு கொஞ்சம் தங்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், கூடவே என்னோட ட்ரெஸ்ஸையும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இவங்களும் இதை நான் எடுத்துட்டு வர வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த 3 லேடிஸ் வர பேசிக்கிறாங்க. நீ நல்லா பாத்தியா, இவங்க 2 பேரும் பாக்குற பார்வை சரியில்லை, ஒருவேளை அவங்க 2 பேரும் கப்பிள்ஸ் சண்டை போட்டுட்டு இங்க வந்திருப்பாங்களோ அப்படின்னு கேட்டா, இன்னொருத்தவங்க இல்ல அவனும் அவ்வளோ அழகா இல்ல, ஹீரோயின் தான் அழகு அப்படின்ட்டு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஹீரோயின் வேற அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி நடந்துச்சுடி அப்படின்னா, ஒருவேளை அவன் இந்த தடவை நிஜமாலே ட்ரூவா இருக்கான் போலடி, உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான் போல, கொஞ்சம் டைம் கொடுத்துதான் பாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது கீழே வந்து இந்த லீசிஷானோட சாங் ஓடிட்டு இருக்கு. என்னடி அங்க சத்தம்னா, உடனே ஹீரோயின் வந்து பாக்குறாங்களா, அங்க யாரோ மாஸ்க் போட்டு செம்ம டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நான் கூட லீசிஷான் தான் வந்துட்டானோன்னு நினைச்சா, அங்க வேற யாரோ அவனோட ஃபேன் போல அந்த சாங்கை போட்டு டான்ஸ் ஆடிட்டு, ஹாய் லேடி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு லைட்டா நட்டு கலண்டிருக்கு போல. அவன் சொல்றான், நான் லீசிஷானோட பெரிய ஃபேனு, அதனால நான் இவ்வளவு கூலா இருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ வேற, ஐயோ இவனோட டாபிக் இங்க வந்தாலும் முடியாது போலியே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்படி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது அவன் வந்து கேக்குறான், நானும் 7 நிமிஷமா பார்த்துட்டு இருக்கேன், நடுவில் இருக்க அசிஸ்டண்ட்டை விட்டுருங்க, அவன் ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு தான் லாக்கி, நீங்களும் ஒருத்தர் பேசவே இல்லை, ஆனா உங்க கண்ணு பார்த்துக்கும் போது மட்டும் எலக்ட்ரிக் கரண்ட் கொடுத்த மாதிரி இருக்கு, சொல்லுங்க இங்க என்ன நடக்குது சொல்லுங்க, உங்க 2 பேருக்கு நடுவில் என்ன நடக்குது சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்குறானா. உடனே ஹீரோயின், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா ஹீரோவை பார்த்துட்டு அவன் சொல்றான், இவரை பாருங்களேன், நார்மல் ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு, ஆனா பார்க்கறதுக்கு எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு, அவரை பார்த்து கூட நீங்க விடலையே, எனக்கு டவுட்டா இருக்கே அப்படின்ட்டு சொல்லி கேட்குறான். உடனே ஹீரோயின்ல, நீங்க நல்லா பேசுறீங்க, நீங்க ரைட்டர் ஆயிருக்கலாம் இந்த மாதிரி பேசுறதுக்கு அப்படின்னா, உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கத்துக்கிறேன், நான் ஆல்ரெடி பாட்டெல்லாம் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஈவினிங்கும் ஆயிடுது. இந்த லேடிஸ் இருப்பாங்களே, அவங்க வந்துட்டு நைட் மார்க்கெட் இருக்கு, அங்க போகலாம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோயினும் கிளம்புறாங்களா. அப்ப ஹீரோ வரேன்னு ஒத்துக்கும் போது, இல்ல நான் வரல எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல போயிடுறாங்க. அப்ப ஹீரோ சொல்ல, நானும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க போயிடுறாரு. இதுக்கு நடுவில் அசிஸ்டன்ட் வேற, நான் வெளில போயிட்டு வந்தேன் ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னா, அவன் இன்னும் வேலை தான் பார்த்துட்டு இருக்கானா. உடனே இந்த அசிஸ்டன்ட்டுக்கு, ஐயோ நான் ஊரை வேற சுத்திட்டு வந்திருக்கேன், பாவம் அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு, ஒரு வேலை என் ஒர்க் ஆட்டிடியூட் பார்த்துட்டு அவர் ஏதோ தப்பா நினைச்சு பாருன்ட்டு எடுத்து வந்து வச்சுட்டு நான் படிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா தூங்கிதான் வடிறான். அதை ஹீரோவை பார்த்துட்டு சரி எல்லாரும் போய் தூங்கலான்ட்டு கிளம்பிடுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல இப்ப இன்ஸ்பிரேஷன் வந்துடுச்சு போல, உட்காந்து மறுபடியும் ஸ்டோரி எழுத ஆரம்பிக்கிறாங்க. 10 வருஷம் கழிச்சு நாங்க மீட் பண்ணோம், நான் நினைச்சா அவன் இன்னும் ஜென்டலா எலைட்டா இருப்பான்ட்டு, ஆனா அவனை இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம்ல மாவு அரைக்கிற மாதிரி நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, கூடவே திருப்தியாவும் இருக்கு, அப்செட்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படி சொல்லிட்டு எழுதிட்டு இருக்காங்க. அதனால ஆயிடுது. இப்ப அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட சொல்றேன், இன்னைக்கு நியூ இயர் இல்லையா, அவங்க நமக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் தந்தா என்ன பண்றது கேட்டா, அப்படிலாம் அவங்க கொடுத்தாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. ஓபன் பண்ணா இந்த சீனோட தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்ட்டு நாளைக்கு வர எபிசோட்ல பார்க்கலாம். நீங்க இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.